வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கபிலனின் சதி நம்ம அயலி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சூரிய நாராயணன் கண் விழிக்க போறாரு அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு இருக்கத கபிலன் ஒட்டு கேட்கிறாரு. நான் இவரை கொல்லணும் அப்படின்னு செத்து போவாரு. உண்மையை சிவா இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்ல முடியாம இவ தவிக்கணும் அப்படின்னு நினைச்சா 2 நாள்ல வீட்டுக்கு மறுபடியும் இந்த சிவா இவரை கூட்டிட்டு இந்திராணியை காட்ட இந்த வீட்டோட மூத்த வாரிசு சிவா தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டானா நம்மளுக்கு டேஞ்சர் ஆயிரும். நம்ம இவனுக்கு கீழே ஆயிடுவோம். அப்படி நடக்கவே கூடாது. இந்த செங்குட்டுவர் பரம்பரையை பொறுத்தவரையில் நான் மட்டும்தான் ஆண் வாரிசு அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய அந்த நபரை பிடிச்சி உனக்கு 1,00,000 ரூபா பணம் தரேன், நீ எப்படியாவது இவனை போட்டு தள்ளணும் அந்த ஐசியூவில் இருக்க நபரை அப்படின்னு சூரிய நாராயணனுக்கு செக் வைக்கிறாரு. ஆனால் நம்ம அயலி ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த நபர் எதுக்காக இப்போ போகிறாரு அப்படின்னு அங்கே இடத்துல போய் பார்க்க நேரம் தலையணை வச்சு அமுக்கிறது மாதிரி இருக்குன்னு அந்த நபரை கையுங்களவுமா பிடிச்சி சொல்லு உண்மையை, நீ யாரு, எதுக்காக இவரை கொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்ல நேரம் எல்லாம் ஒருத்தர் 1,00,000 ரூபா தரேன், இவரை தீர்த்து கட்டிடு அப்படின்னு சொன்னாருங்க. மேடம் என்னை மன்னிச்சிடுங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி செய்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அழுது புலம்ப இது கபிலன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறாங்க. சூரிய நாராயணன் மாமாவுக்கு கபிலனால ஆபத்து இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இந்த மாமா பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம இந்திராணி அணியை இங்க கூட்டிட்டு உண்மையை தெரியப்படுத்திடணும் அப்படின்னு அந்த இடத்துல அயலி ஐடியா பண்றாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம வர்மா அகிலாண்டேஸ்வரி அவங்க ஆப்பு வைக்கிறாங்க நம்ம வர்மாவுக்கு. இந்த அர்ச்சனாவின் தோழி அகிலாண்டேஸ்வரி எங்கேருந்து இப்போ இங்கே நம்ம கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டாலே பழைய ஆட்கள் எல்லாம் இப்போ வருஷகட்டி வந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வர்மா அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டிருந்தாங்க. சூரிய நாராயணன் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த சைடு சிவாயும் அயலியும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஏன் இப்படி இருக்குது, கடவுள் நம்ம 2 பேர்த்தையும் இப்படியே சோதிச்சுட்டு இருக்காரு, நீ உங்கள் அம்மா யார் அப்படின்னு அந்த இடத்துல நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிற. இந்த சைடு பார்த்தோன்னா நான் எங்கள் அப்பாவோட பையன்தான் நான் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வாயிலிருந்து உண்மை வரலை. ஆனால் நான் நிரூபிக்கிறதுக்கு சூரிய நாராயணன் மாமாவை தான் நம்பிக்கையாக வச்சுட்டு இருந்தேன். அவரையும் இந்த கபிலன் இப்படி பண்ணிட்டான். மொத்தத்தில் 2 பேருக்குமே ஒரே போராட்டம். எலி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நொந்துக்கிட்டாங்க. சரி, இதை நினச்சியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அகிலாண்டேஸ்வரி ஃபுட்பால் கிரவுண்டு கட்டக்கூடிய இடத்துக்கு போனால் அங்கே போகிற இடத்துல அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதையெல்லாம் ருத்ர தாண்டவம் ஆடி களை இறங்கி நம்ம சிவாயும் அயலியும் சேர்ந்து முறியடித்து கொடுத்து ரவுடிகள் எல்லாம் தெரிக்க விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அயலி உங்கள் அம்மா அர்ச்சனாவை பார்த்தது மாதிரி தான் உன்னை பார்த்ததும் இருக்குது, அவ்வளோ வீரம் அர்ச்சனாவுக்குள்ளது, அதே வீரம் தைரியம் உனக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் நீ யார் அப்படின்னு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க நேரம் நானும் எங்கள் அம்மாவோட போலீஸ் உத்தியோகம் தான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டு நேரம் இந்த சபா செயலி நீ கரெக்டாக தான் இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு உங்கள் அம்மாவை பற்றி யார் இப்படி தப்பாக நியூஸ் பரப்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நெத்தி அடி சாட்டடி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வர்மாவுக்கு கால் பண்ணி என்னடா எனக்கு இந்த இடத்த கெட்ட விடாமதுக்கு நீ எதுக்கு இது இப்படி தகராறு பண்ண, நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, நான் அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே ஆடி போகிறாரு வர்மா. என்னது அகிலாண்டேஸ்வரி மறுபடியும் இந்தியா வந்துட்டாரா, இனி அர்ச்சனா இருக்க நேரம் பண்ணினது மாதிரி பண்ணி நம்மளுக்கு ஆப்பு வைக்க போகிறா அப்படின்னு அந்த இடத்துல நடுங்கி இருக்காங்க. இது ஏன் கோட்டை அப்படின்னு நினச்சின்னா மறுபடியும் அகிலாண்டேஸ்வரி களை இறங்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அயலி இந்த பாரு வர்மா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்கிட்ட சரண்டர் ஆவான், அவனுக்குள்ள ஆப்பு வைக்க விதம் இரட்டை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலிட்டே சொல்கிறாங்க. இனிமேல் உங்கள் அம்மாவோட பேர் எப்போவுமே நல்ல விதமாக தான் அர்ச்சனா மாதிரி
யாரும் கிடையாது அப்படின்னு வந்து புகழும்படியாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே யாராவது அவளை பற்றி கெடுத்து போட்டாங்கன்னா நான் விட போகிறது இல்லை அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம ராஜேந்திரன் அவரை வந்து பற்றி கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜேந்திரன் அவரை தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. எந்த ராஜேந்திரன் அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து டிரைவராக வேலை பார்த்தா ராஜேந்திரனா, என் கூட மலேசியாவிலேருந்து தான் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்தார் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவர் வந்து இருக்காரு, அவரை பற்றி ஃபோன் நம்பரு டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுறேன். எதுக்கு அயலி? அர்ச்சனாவை பற்றி கேட்குறதுக்கா? சரி நான் தாரேன், நீ வந்து அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க நம்ம அயலியும் சிவாயும். அதே நேரத்தில் பார்த்தோன்னா சூரியநாராயணன் மாமாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அயலி அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அங்கே தான் நம்ம கபிலனும் மறைஞ்சு நிற்கிறாப்புல. இங்கே வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க எப்படி சார் இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னேன். நாங்கள் கொடுத்த மருந்து அவங்க உடம்பு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா 3 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் போய் பார்க்க முடியுமா? வெயிட் பண்ணுங்கள், அவர் கொஞ்சம் நேரம் ஆகும், அவருக்கு இப்போ தான் வந்து மெடிசன் கொடுத்துருக்கு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி அப்படின்னு வந்து இவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க. எங்கள் அப்பா உதயபெருமாள் அப்படின்னு வந்து நிரூபிக்கக்கூடிய ஆதாரம் இப்போ கை கூட்டினது கணக்காக இருக்குது. இந்த சூரியநாராயணன் மாமா மட்டும் நல்லா இருந்துட்டா போதான் எலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா நினைக்கிறப்ப நம்ம கபிலன் இவன் செத்து போவான், சூரியநாராயணன் இவனை கொன்னுருவேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சேன். ஆனால் இவன் இன்னும் உயிரோடி தான் இருக்கான், என் உயிரை வாங்குறதுக்கு இருக்கான், நான் விடக்கூடாது, எப்படியாவது இவனை கொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமான ஒரு திட்டத்தோடு வந்து கங்கணம் கட்டுறாங்க. வேறு வழியே இல்லை அப்படின்னு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க கம்பவுண்டரை பிடிச்சி அவங்கள நோண்டி நுங்கெடுக்கிற மாதிரி நான் 1 லட்ச ரூபா தாரேன், அந்த ஐசியூவில் இருக்கவரை நீ போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து பேரம் பேசுகிறாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரும் சரி நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒத்துக்கிடாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூரியநாராயணன் ரூமுக்கு அவர் போகையில் நம்ம அயலிக்கு திடுதுப்புன்னு டவுட்டு, இவர் எங்கே சரியாகி வர நேரம் நம்ம சூரியநாராயணனை போட்டுதல்ல கபிலனும் கண்டிப்பாக ஆட்களை விடுவான், அவன் விடாமல் இருக்க மாட்டான், இவ்வளோ தூரம் அவரை துப்பாக்கியால் சுடதுக்கு வந்தவன் கண்டிப்பாக வந்து விட போகிறது இல்லை, அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளாஸோட பார்க்குறாங்க. அப்போ தான் அவர் வந்து கொல்லதுக்கு ட்ரை பண்ணுறாரு சூரியநாராயணனை. அப்படியே அடடா அரண்டு போன நம்ம சிவாயும் அயிலியும் உள்ளுக்க போய் வெளுத்து கட்டுறாங்க. உன்னை யாருடா இங்கே அனுப்புறது, சொல்லுடா, எதுக்காக நீ இவரை கொல்ல வந்த அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம் கடைசியில் வந்து கபிலனை கையை கட்டுறாங்க. இந்த பர்சன் தான் என்னை வந்து கொல்ல 1 லட்ச ரூபா தாரேன், இவரை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு வந்து என்னை முடிவாக்குனது. என்னடா இவ்வளோ பெரிய வேலையில் இருந்துக்கிட்டு நீ வந்து ஒருத்தர் ரூபா தந்தாருன்னா ஒரு பேஷண்ட்டோட உயிரை எடுக்கிறதுக்கும் துணிஞ்சிட்டல, உன்னை விட போகிறது இல்லடா அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க. சரி பணத்துக்காக செய்துட்டா, ஆனால் சூரியநாராயணன் மாமாவை நம்ம கண்ணும் கருத்துமா வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, இங்கே இருந்து போனாதானே உண்மையை சொல்லுவான் அப்படின்னு வந்து கபிலன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இந்திராணி அண்ணியை இங்கே வர வைக்கணும், உண்மையை சொல்ல வைக்கணும், இவரை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவாயும் அயலியும் உஷாராவி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு சூரியநாராயணனை போட்டு தள்ள முடியலையே, இவ மட்டும் உண்மையை சொல்லிட்டா இந்த வீட்டோட ஆண் வாரிசு மூத்தா வாரிசு வந்து சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உரிமை கிடைக்கும், நம்மளுக்கு நம்மளை கீழ்த்தனமாக பார்ப்பாங்க, அது பிறகு ரித்திகா வர மதிக்க மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் வந்து கோவத்தோட கொந்தளித்துட்டு நிற்காங்கிறாங்க.